ரசாத்தி, நான் ஒன்று சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டியே? சொல்லுங்க மாமா. பேசாம ரோஜாவை நல்ல ஆசிரமமா பார்த்து சேர்த்துட்டா? என்ன மாமா சொல்றீங்க? ரோஜாவை ஆசிரமத்துல சேர்க்கிறதா? ரோஜா நம்ம வீட்டுல இருக்கிறதுனால நீ நானும் எப்பவும் அவ நினைப்பாவே இருக்கும். அவளும் நீ பக்கத்திலேயே இருந்து கொடுத்தாதான் எதுவா இருந்தாலும் சாப்பிடுறா. அதனாலதான் சொல்றேன். மாமா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். இல்ல, நான் சொல்ல வரது உனக்கு புரியல. இப்ப நீ ஏத்திருக்கிறது மக்கள் பணி. அது எதனாலையும் தடப்படக்கூடாது. அதுக்கு தான் சொல்றேன். மாமா, என்ன பிரிஞ்சா அவ சாப்பிட மாட்டேங்கிறா, தூங்க மாட்டேங்கிறா. அப்புறம் எப்படி மாமா அவளை ஆசிரமத்துல சேர்க்கறது? நீ சொல்றதெல்லாம் சரிதான். இப்ப நமக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம ஒரு கஷாயம் குடிக்கிறது இல்லையா? அந்த மாதிரிதான் இது. கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் நாம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ரசாத்தி, எனக்கும் தம்பி சொல்றதா சரின்னு படுது. அவளும் எல்லா குழந்தைங்களோடையும் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருப்பா. ஆமா ரசாத்தி, மாப்பிள்ள சொல்றது சரிதான். வாமா. சார் இருங்க, பார்த்துட்டு வரேன். யாருங்க? யார் வேணும்? எங்க பெண் குழந்தை ஒண்ணு காணாம போயிடுச்சு. அது உங்க வீட்டுல இருக்குன்னு வந்தோம் சார். எங்க குழந்தைய பார்க்க முடியுமா? அண்ணே, யாருண்ணே இவங்க? அவங்க குழந்தைய காணோமா? நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருக்குன்னு யாரும் சொல்லிருக்காங்க. அதான் அவங்க குழந்தையான்னு பார்க்க வந்திருக்காங்க. வாங்க. வாங்க. அப்ப நம்ம ஐடியாக்கு வேலை இல்ல போல. வாங்க. ரசதி, இவங்க குழந்தை காணாம போயிடுச்சா? அது நம்ம ரோஜாவா இருக்குமோன்னு பார்க்க வந்திருக்காங்க. ரசதி, போய் ரோஜாவை கூட்டிட்டு வா. ஓ, கூட்டிட்டு வா. உட்காருங்க. பரவாயில்ல சார். பரவாயில்லங்க. வாங்க உட்காருங்க. இருக்கட்டும், பரவாயில்ல சார். ரோஜா, வா. மெதுவா எழுந்து வா. இவ்வளவு நாள் எங்கம்மா இருந்த? தங்கமே, பார்க்காம ரொம்ப துடிச்சு போயிட்டா. அப்பாவை பாருடா. வாடா, வீட்டுக்கு போலாம். நம்ம வீட்டுக்கு போலாம்டா. வாடா, அம்மாவை பாருடா. கூப்பிடுறியா அவளை? வாடா செல்லம், வீட்டுக்கு போலாம். மாமா, அப்பாவை தெரியல உனக்கு? மாமா, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். மாமா, கூப்பிடுறி. மாமா, நம்ம வீட்டுக்கு போயிடலாமா? ஐயோ, விடுங்க. என்னம்மா என் புள்ளைய தொட விடாம என் கையை புடிச்சு தட்டுற? அவளை 10 மாசம் சுமந்து பெத்தவமானா? பார்த்தா அப்படி தெரியலையே. உங்க குழந்தைன்னா உங்களை பார்த்த உடனே பாஞ்சு வந்திருக்கணும்ல. பாப்பா உங்களை பார்த்து பயப்படுறா. அதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆமாங்க, குழந்தை உங்ககிட்ட வரமாட்டேங்கிறானா எனக்கும் அதே சந்தேகம்தான். அதானேம்மா, எந்த பிள்ளையா இருந்தாலும் ஆத்தாப்ப முகத்தை பார்த்தா தாவிக்கிட்டு போகுன்னு சொல்லுவாங்க. இவ இப்படி திருப்பிக்கிட்டு போறாள. மாமா செல்லம், நம்ம வீட்டுக்கு போயிடலாம். மாமா, மாமா, ரொம்ப அடம்பிடிக்காதம்மா. மாமா, இருங்க. சரி, உங்க குழந்தை பேர் என்ன? வாணி. எது?
என்னங்க ஆளுக்கு ஒரு பேரை சொல்றீங்க? உண்மையிலே குழந்தை உங்களோட தானா? இல்ல, நாங்க 2 பேரும் வெவ்வேறு மதம், லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம். அதான் 2 பேரும் வச்சிருக்கோம். சரி, குழந்தைய உங்ககிட்ட வர்றதுக்கு பயப்படணும். குழந்தை அதிர்ச்சியில இருக்கிறனால எங்களை பார்த்து ஓ பயப்படுது. அப்படியா? ஆனா எங்களுக்கு பார்க்கும்போது நீங்க இந்த பிள்ளையோட ஆத்தாப்ப மாதிரி தெரியலையே. டேய் இனியா, நான் கதவை சாத்துறேன், நீ போலீஸுக்கு போன போடு. அவங்க விசாரிக்க வேண்டிய சீக்கிரம் மாடி, வந்துட போறாங்க. வேகமா மாடி. பாத்தியா, ஃப்ராடு பயிலுக மாப்ள. பாத்தியா ரசதி, இதுக்கு தான் நான் சொன்னேன் குழந்தைய ஆசிரமத்துல சேர்த்துடலான்னு. இவன் நம்ம கிட்ட இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி தான் யாரோ குழந்தைய சொந்தம் கொண்டாடிட்டு வருவாங்க. இத பார், பேசாம குழந்தைய ஏதாவது ஒரு ஆசிரமத்துல சேர்த்துடலாம். குழந்தைக்கு நல்ல பாதுகாப்பா இருக்கும், நம்மளும் நிம்மதியா வேலை செய்யலாம். ராசாத்தி, தம்பி சொல்றது கேளு. அதான் எல்லாருக்குமே நல்லது. உண்மையான அப்பா அம்மா கிடைக்கிற வரைக்கும் குழந்தை ஆசிரமத்துல இருக்கிறது தான் நல்லது. ஆமா ரசத்தி, குழந்தைய தேடி வெளி ஆளுங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாளைக்கு குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஆபத்துன்னா நாம தான் பதில் சொல்லி ஆகணும். ராசாத்தி, மாப்பிள்ள சொல்றதையும் கொஞ்சம் கேளுமா. அவன் நல்லதுக்காக தான் சொல்லுவான். நீ இப்ப இந்த ஊருக்கே சேர்மன் ஆயிட்டமா. உனக்கு இப்ப நிறைய வேலை இருக்கு. மாப்பிள்ள சொல்ற மாதிரி இந்த பிள்ளைய ஆசிரமத்துல சேர்த்துடலாமா? சரிங்க மாமா, நீங்க சொன்னபடி ரோஜாவை ஆசிரமத்திலேயே சேர்த்துடலாம். வணக்கம்மா. பணக்கொல்லாம் இருக்கட்டும், போன காரியம் என்னாச்சு? எல்லாமே ஊத்திக்கிச்சுமா. அங்கேருந்து தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயமா. யோ, நீ தப்பிச்சதெல்லாம் இருக்கட்டும், அங்க என்ன நடந்துச்சுன்னு முதல்ல சொல்லு. புருஷன் பொண்டாட்டியா நடிச்சு அந்த குழந்தைய கொண்டு வரணும்னு ராமலிங்கம் சொன்னாரு. நானும் ஈஸியான வேலை தான் ஒத்துக்கிட்டேன். அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அப்பா அம்மாவை நடிக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு. அப்பதான் தெரிஞ்சிச்சு. குழந்தை பேர் என்னன்னு கேட்ட உடனே நாங்க தடுமாறி போயிட்டோம். 2 பேரும் 2 விதமான பேரை சொல்ல அப்பவே அவங்களுக்கு டவுட் வந்துடுச்சு. யோ, போனதே பொய் சொல்லி குழந்தைய தூக்குதான். அந்த பொய்ய பேசி வச்சுக்கிட்டு ஒரே மாதிரி சொல்ல வேண்டியதானே? இதுல பெரிய நடிகன்னு வேற கிளம்பி வந்துட்டீங்க. உங்களை போய் நம்பினேன் பாரு, என்ன சொல்லணும்? பேர் சொல்றதுல சின்னதா தப்பு நடந்து போச்சு, அதுக்கு இப்படி பேசுறீங்க? இந்த வியாக்கானத்துக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. ஏமா, இத கூட ஒழுங்கா ரெடி பண்ணாமலா போவீங்க? அதானே, ஒரு தொழில் பண்ணா அதுல பர்ஃபெக்ட்டா இருக்க வேணா? என்கிட்ட கேட்டிருந்தா அருமையா நடிச்சு வசனம் எல்லாம் பேசி காட்டியிருப்பேன்ல. இப்படி சொதப்பிட்டீங்களே. ஏயா ராமலிங்கம், நீ கூட்டிட்டு வந்த ஆளுங்களோட லட்சணம் இவ்வளவுதானா? என்னம்மா நீங்க பேசிட்டே போறீங்க? நாங்க தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம். மாட்டி இருந்தா நாங்க ஜெயிலுக்கு தான் போயிருப்போம். நாங்க அடி தாங்காம உங்க பேரையும் போட்டு கொடுத்திருந்தா என்ன இருக்கும்? நீங்களும் எங்க கூட கம்பியை நிற்பீங்க.
என்னப்பா இப்படி பட்டுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்ட? சரி சரி, நாங்க அடக்கிய வாசிக்கிறோம், போதுமா? கண்மணி விடு, அடுத்த சான்ஸ் கிடைக்காமலையா போயிடும், அப்ப பாத்துக்கலாம். அப்போ அந்த குழந்தைய ராசாத்தி கிட்ட இருந்து தூக்கவே முடியாதா? அது ரொம்ப கஷ்டமா. ஏன்னா அந்த ராசாத்தி அந்த குழந்தை மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்கா. அவங்களுக்கும் குழந்தைக்கும் இருக்கிற நெருக்கத்தை பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா. ஏமா, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, உண்மையான பெத்தவங்க வந்து குழந்தைய கேட்டா கூட அந்த ராசாத்தி அம்மா கொடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த குழந்தை மேல உயிரா இருக்கிறாங்க. அந்த குழந்தை மட்டும் என்ன, ராசாத்தியை தான் தான் அம்மாவாவே நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஆமாமா, நீங்க நினைக்கிறதெல்லாம் அவ்வளவு சுலபமா நடக்கும்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. நாங்க கிளம்புறோமா, வா போலாம். இப்ப என்னடி பண்றது? அப்ப கோடி ரூபா போச்சா? அட விடுங்கம்மா, அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம். அப்ப நான் கிளம்புறேன். கண்மணி, இவன் எதுக்கு தலைய சொறிறான்னு தெரியுதா? தெரியுதுமா, தண்ணி போட தான் கேக்குறான். பர்ஸ்ல இருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து கொடு. தரேன். இந்த பாத்து செலவு பண்ணி. அப்போ சமூகம் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். வரமா? கண்ணு கொல்லி கண்ணு. ஏன் இந்த குழந்தை மேல மட்டும் ராசாத்தி இவ்ளோ பாசம் காட்டுறாமா? என்ன கண்மணி பேசுற? அந்த ராசாத்தி சாதாரணமாவே ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அப்படி பதறுவா, ஓடி போய் உதவி செய்வா. இதுல அந்த குழந்தை வேற அம்மா அப்பாவை தொலைச்சிட்டு வந்து நிக்குது. அதனாலதான் இந்த அளவுக்கு பாசமா இருக்கா. அப்படியெல்லாம் இருக்காதுமா. இருக்கலாம் கண்மணி, எதுக்கும் நாம அவளை டீப்பா வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். அதோட குழந்தையையும் அவகிட்ட இருந்து தூக்கிட்டா அந்த வைர வியாபாரி மூலமா தங்கம் வைரம் பிளாட்டினம்னு போட்டு ஜொலிக்கலாண்டி. சரியான அல்பமா நீ. அப்போ உண்மையிலேயே அந்த குழந்தைய பெத்தவங்க யாரு? சிஸ்டர், சொல்லுங்க சார். ஆசிரம நிர்வாகி எங்க இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? ஸ்ட்ரைட்டா போய் ரைட்ல போங்க, அங்க இருப்பாங்க. அப்படியா? ஓகே சார். தேங்க்ஸ். வாங்க. இந்த ரெஜிஸ்டர்ல சைன் வாங்கிடுங்க. ஓகே மதர். அப்புறம் இதுலயும் சைன் வாங்கிடுங்க. வாங்க. ஹலோ. உட்காருங்க. வாங்க. சொல்லுங்க, என்ன விஷயமா வந்தீங்க? இந்த குழந்தைய இங்க சேர்க்கலான்னு வந்திருக்கோம். அப்படியா? இது யார் குழந்தை? யார் குழந்தைன்னு தெரியல மேடம். இது என் ஒய்ஃப் ராசாத்தி, சேர்மனா இருக்காங்க. வணக்கம் மேடம். நாங்க ஒரு கோயிலுக்கு அன்னதானம் தொடங்கி வைக்க போனப்போ அங்க இந்த குழந்தை கிடைச்சது. சரி, அதான் இங்க சேர்க்கலான்னு வந்தோம். ஓ அப்படியா? உன் பேர் என்னம்மா? என்ன எதுவும் பேச மாட்டேங்கிற? ஏதோ அதிர்ச்சி மேடம். பயத்துல பேசாம அமைதியாவே இருக்கா. அதான் என்னன்னு தெரியல.
பேரு கூட தெரியல. அதான் நாங்களே ரோஜான்னு பேரு வச்சிட்டோம். சரிம்மா, என்னன்னு பாத்துக்கலாம். முதல்ல ரோஜா குழந்தைங்களோட குழந்தைங்களா இருந்தாதான் நல்லது. நாம என்னதான் தங்க தட்டுல வச்சு பாத்துக்கிட்டாலும் அவங்க வயசுல இருக்கிறவங்க கூட இருந்தாதான் சைக்காலஜிக்கலா நல்லது. சரி மேடம். ரோஜாவை நாங்க அடிக்கடி வந்து பார்க்கலாம்ல? நோ ப்ராப்ளம்மா. உங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பெல்லாம் வந்து பார்க்கலாம். மேடம், ரோஜாவை இங்க சேர்க்க ஏதாவது பணம் கட்டணுமா? நோ நோ, அதெல்லாம் எதுவும் தேவையில்லை. நீங்க விரும்பினா டொனேஷனா ஏதாவது கொடுக்கலாம். இந்தாங்க மேடம். சரி, நீங்க கிளம்புங்க. ரோஜாவை நாங்க பாத்துக்கிறோம். தேங்க்ஸ். ரோஜா, ரசதி, நாங்க வெளியே இருக்கோம், நீ வா. மேடம், நீங்க கண் கலங்கினீங்கன்னா குழந்தையும் அழுவா. மாப்பிள, இங்க இருக்கிற குழந்தைங்களெல்லாம் பாக்குறப்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்பிள. ஏண்டா? இல்லடா, நாட்டுல நிறைய பேர் குழந்தை இல்லைன்னு சொல்லி கோயில் கோயிலா போறாங்க, ஆஸ்பத்திரியா போறாங்க. ஆனா இங்க அப்பா அம்மா இல்லாம நிறைய குழந்தைங்க இருக்காங்க. குழந்தை இல்லாதவங்க இங்க இருக்கிற குழந்தைங்களை தத்தெடுத்து வளர்த்தா நாட்டுல அனாதான பிள்ளைங்க யாருமே இருக்க மாட்டாங்கல்ல. நீ சொல்றதெல்லாம் சரிதான்டா, ஆனா பிராக்டிக்கலா பார்த்தா இதெல்லாம் சாத்தியமே இல்லையே. வா போலாம். சிஸ்டர், நான் சொன்ன மாதிரி அந்த ரூமையே இந்த பொண்ணுக்கு கொடுத்துருங்க. எல்லாருக்கும் இவளை அறிமுகப்படுத்தி வைங்க. ஓகே மதர். எல்லாரும் இவகிட்ட பேசட்டும். கொஞ்சம் பயப்படுற, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. மேடம், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. இல்லைன்னா அவ அடம்பிடிப்பா.